காலையில் எந்திரிக்கும் போதே நல்லா பசியாக நேராக கிச்சனுக்கு தான் வந்தேன். அத்தை பால் எடுத்து வச்சுருந்தாங்களா, அப்படியே பால் மட்டும் குடிச்சிட்டு இன்றைக்கி முத்தத்தை மட்டும் தான் கூட்டினோம், கோலம்லாம் போடல. அத்தை அங்கிட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட்டும் டைகர் எப்பவுமே பசிச்சா தட்டுக்கிட்ட வந்து நிற்பாங்க, சாப்பாடு வச்சுருவோம். காலைல டைகருக்கு சாப்பாடு வச்சுட்டு பட்டுவை கூப்பிட்டேன். கூப்பிட காது கேட்கா மாதிரி திரும்பி பார்க்காம போயிட்டு எங்கள் மாமா வந்தது என்னவா கம்ப்ளைண்ட் பண்ணுது. சோறு வைக்கலையா? அதுக்கு தான் சொல்லிட்டு சோறு வச்சுட்டா இல்லையா? வைக்கலையா? என்ன உனக்கு என்ன சோறு வைக்கலையா? இந்த வைக்க சொல்லுங்க. அத்தை எழுந்திரிச்சு ரொம்ப தான் பட்டு உனக்கு அப்படின்னு சாப்பாடு வச்சாங்க. கஞ்சி தயிர் ஊற்றி வச்சோம். டைகர் நார்மலாக என்ன வச்சாலும் சாப்பிட்ருவோம். பட்டு தான் ஓவராக சீன் போடு, லைட்டாக நக்கி பார்த்துட்டு ஓடி போச்சு. சரி தான் போ அப்படின்னு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாருக்குமே கஞ்சி கருவாடு வத்தல் மிளகா தான் வறுத்துருந்தோம். சாப்பாடு கொஞ்சம் ரொம்பவே மிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுட்டு நான் மட்டும் காலையில் வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கொஞ்சம் பயறு ஊற போட்டிருந்தோமா, சரி அது முளைக்க வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அத்தையும் மாமாவும் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே பாய் பாய் சொல்லி அனுப்பிட்டு நாளைக்கு இட்லிக்காக கொஞ்சம் அரிசி உளுந்து மட்டும் ஊற போட்டேன். நம்ம டம்ளர்லேயே கணக்கு பண்ணி போட்டுட்டு இப்போ படி கணக்குனால கொஞ்சம் தெரியலை எது கூட போடுறோமா குறைய போடுறோமான்னு. ஏதோ உளுந்து அரிசி போட்டு ஊற வச்சுருக்கேன். அத்தை மதியம் வந்து பார்த்துக்கிறட்டும். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் யாஷ்மிகா ராணி, நிஷாலினி மோகன், கலை அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.